வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது GeeK Gokul யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏர்டெல்லில் எப்படி ஒய்ஃபை காலிங் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒய்ஃபை காலிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார இல்லை ஆஃபீஸில் வந்து இருக்கீங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா, இனிமேல் நீங்கள் பண்ணுறக்கூடிய ஃபோன் கால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மூலியமாகவே பண்ணிக்கலாம். அதாவது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டவர், அதாவது நம்ம சிக்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா, டவர் சிக்னல் மூலியமாக பண்ணாமல் நம்ம வந்து ஒய்ஃபை மூலியமாகவே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிக்க முடியும். அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவும் இந்த ஃபியூச்சரை வந்து கொண்டு வரதா இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒய்ஃபை மூலியமாகவே உங்கள் கால்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும். இனிமேல் உங்களுக்கு டவர் இருக்கணும், டவர் சிக்னல் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மூலியமாகவே வந்து இனிமேல் நீங்கள் வந்து ஃபோன் கால் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை சிக்னல் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கால் கட் ஆகாமல் நார்மலான ஃபுல் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பேச முடியும். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து எப்படி உங்கள் மொபைலில் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எப்படி ஏர்டெல் ஒய்ஃபை காலிங் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் அப்புறம் ஐஃபோன்லையும் எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலை வந்து எடுத்துங்க. ஆண்ட்ராய்ட் மொபைலை எடுத்ததுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் என்னென்ன சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். அதில் வந்து ஏர்டெல் மொபைலில் வந்து இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஏர்டெல் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலையும் அந்த ஆப்ஷனை கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து இந்த ஏர்டெல் எப்படி எனேபிள் பண்ணுறது, ஏர்டெல் சிம்மில் வந்து எப்படி ஒய்ஃபை காலிங் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏர்டெல் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. கீழே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை காலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஏ கால் யூஸிங் ஒய்ஃபை அப்படின்னு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாகிள் பட்டன் ஒன்று இருக்குது. அந்த டாகிள் பட்டனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒய்ஃபை காலிங் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தாட்டி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒய்ஃபை காலிங்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவர் பக்கத்தில் வந்து வந்துடும். ஒய்ஃபை காலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து எனேபிள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது காமிக்கும். இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து எப்படி வந்து அந்த ஒய்ஃபை காலிங் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக வந்து ஐஃபோனில் வந்து எப்படி அந்த ஒய்ஃபை காலிங் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒய்ஃபை காலிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் வந்து இப்போ வந்து கிடையாது. ஒரு சில ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை காலிங் வந்து ஆப்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. கூடிய சீக்கிரம் எல்லா மொபைல்லையும் இந்த ஒய்ஃபை காலிங் ஆப்ஷன் வந்து வந்துடும். அடுத்ததாக ஒவ்வொரு ஃபோனும் அப்டேட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை காலிங் ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ வந்து ஐஃபோனில் வந்து எப்படி அந்த ஒய்ஃபை காலிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். உங்கள் ஐஃபோனில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் அப்படின்னு சொல்லி 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏர்டெல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை காலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒய்ஃபை காலிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை காலிங் ஆன் திஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாகிள் பட்டன் இருக்குது. அந்த டாகிள் பட்டனை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எனேபிள் ஒய்ஃபை காலிங், அதாவது இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை காலிங் வந்து எனேபிள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குது. நீங்கள் எனேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை காலிங் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒய்ஃபை காலிங் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஏர்டெல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா, அதாவது உங்கள் மொபைலில் வந்து ஒய்ஃபை காலிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து அந்த ஏர்டெல் டவர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் உங்கள் ஒய்ஃபையில் வந்து உங்கள் மொபைல் கனெக்ட் ஆகிருக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு கால் வந்துச்சுன்னா அந்த கால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மூலியமாகவே கனெக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ப்ராட்பேண்டில் தான் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முன்னே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து எல்லா விதமான ப்ராட்பேண்ட், அதாவது ஒய்ஃபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அந்த ஒய்ஃபை காலிங் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த ஒய்ஃபை காலிங் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பில்டிங்குள்ளே இருக்கோம், இல்லைன்னா ஒரு பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், அதாவது நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் சிக்னல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்காது. அந்த மாதிரி இடங்களில் ஒய்ஃபை சிக்னல் கிடச்சிதுன்னா ஒய்ஃபை சிக்னல் மூலியமாகவே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபோன் கால்ஸும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை காலிங் அப்படிங்கிறதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இனிமேல் செல்ஃபோன் டவர் சிக்னல் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் அந்த லொக்கேஷனில் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா
பண்ணக்கூடிய ஃபோன் கால்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வைஃபை சிக்னல் மூலியமாவே வந்து கனெக்ட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கால் கட் ஆகுறது, சிக்னல் ப்ராப்ளம் அந்த மாரி எதுவுமே இருக்காது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல நிறைய வீடியோக்கள் வர இருக்கு. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோசியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.